மக்களே மாட்டிக்கிட்ட மக்களே, இதுக்கு மேலே போக முடியாது போயிருக்கு மக்களே. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு சொல்லி முடிஞ்சிச்சு. இந்த சர்ச்சிலேருந்து பக்கத்தில் போகிற ஸ்ட்ரைட் ரூட் எடுத்திங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு ரைட்டு, ஒரு லெஃப்ட் ரைட் பிரியும். அதில் ரைட் எடுத்துட்டிங்கன்னா நேராக போனீங்கன்னா ஒரு பால்வாடி இருக்கும். அது பக்கத்துலேயே வண்டியை நிப்பாட்டிட்டு ஹைக் பக்கத்துலேயே ஒரு சின்ன மேலே செங்குத்தாக ஒரு மண் ரோடு போகும். அது வண்டிலாம் போகாது, நீங்கள் தான் ஹைக் பண்ணி போகணும். எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மேலே போகிறது. நீங்கள் அப்படியே போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மக்களே. வேறு லெவலில் இருக்கும் மக்களே. மக்களே இப்போ வந்து ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட் போகலான்னு தான் பிளான் மக்களே. ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட்டுக்கு போகிற லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா கத்தி மலா பேஸ் கேம்ப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பால்வாடி பக்கத்தில் உங்களுக்கு கொண்டு வந்துடும் மக்களே. நீங்கள் வர வழி கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி ஒரு குடில் பார்த்தோம்ல, அந்த குடிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு சைடில் ஒரு ரோடு வரும். அதில் நீங்கள் வந்தீங்கனாலே அதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை மார்க்கு அந்த பிரிவில். அதுக்கப்புறம் இந்த பால்வாடி தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை மார்க்கு. இந்த பால்வாடி பக்கத்துலேயே வண்டியை நிப்பாட்டி நீங்கள் சைட்லேயே மேலே ட்ரக் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். அது 1-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டி போகலாம், ஏன்னா அங்கே தொடர்ச்சியாக தான் மழை இருக்கும். அப்படியே நான் ஏறும்போது விளாக் பண்ணுறேன் மக்களே உங்களுக்கு. மக்களே இதில் தான் மக்களே இந்த பால்வாடியிலேருந்து இங்கே இந்த வழியாக வந்து பால்வாடியில் இங்கே நிப்பாட்டிட்டு இது மேலே ஏறி போகணும். இதுவும் ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்குது, பார்த்து போங்க நல்ல லெவலுக்கு. இது வந்து ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட்டு, வேற லெவலில் இருக்கும் மக்களே. இது மேலே ஏறுறது வந்து 1 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கூட தான், அதோட ஒரு கொஞ்சம் கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வரும், அவ்வளோதான். நீங்கள் வரும்போது ரூட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆமனூர் வியூ பாயிண்டில் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரூட்டை மறந்துட்டோம். நானும் ஒரு இன்னொரு 2 ப்ரோ சுற்றி திரும்பி ஒரே இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அப்புறம் தான் ரூட்டு கண்டுபிடிச்சி திரும்பி வந்தோம் ப்ரோ. வந்தோம், ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்குது, என் பார்த்து போகணும். மழை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. நான் கொஞ்சம் மேலே போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன் மக்களே. முடியல, கல்ல இழுக்குது, கஷ்டப்பட்டு ஏறணும். கிடைக்கும் மக்களே. நல்லபடியாக ஏறியாச்சு, பீக்குக்கு வந்தாச்சு மக்களே. மக்களே ஃபைனலி பீக் ரீச் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதுக்கு மேலே நாங்கள் ஏறிட்டுருக்கோம். இந்த இடம் நல்லா இருந்துச்சு, அதனால் நின்று வீடியோ எடுக்கலான்னு ஒரு பிளானில் 3 பேர் நின்றுட்டுருக்கோம் மக்களே. வேறு லெவலில் இருக்குது மக்களே இந்த இடமே. பாருங்க நேச்சரை, வியூ மட்டும் பாருங்கள் இந்த சைட்லாம். அப்படியே இப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி வந்துருக்கோம். ட்ரெக்கிங் வேறு லெவலில் இருக்குது மக்களே. ஹெவன் ஆஃப் அட்டப்பாடி, வாகமான் மாதிரி இருக்குது, வராட்டு மேடு மாதிரி, வேறு லெவலில் இருக்குது மக்களே, வேறு லெவல். ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட்லேருந்து அடுத்த பிளானாக ஒமாலா வியூ பாயிண்ட் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால் இங்கேருந்து கீழே இறங்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் மக்களே. ஒரு 5 மினிட்ஸ் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு ஒமாலா வியூ பாயிண்ட் போகும்போது உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன் மக்களே. அதான் போகலான்னு பார்த்தேன். என்ன தனியாக நான் போய்க்குவா? சரி நான் ட்ரை பண்ணுறேன். என்ன ஃபோன் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் ஓ சரி சரி சரி. அதான் ஸ்ட்ரைட்டு தான் போகுதுன்னு பாருங்க. ஸ்ட்ரைட் தானே போகுது. எவ்வளோ தூரம் போக முடியுதோ பாதிலே நிப்பாட்டிட்டு வேணா கொஞ்சம் நேரம் போய் காட்டிதான். ம் ம் ஆமாம் ஆமாம் ஆமாம், விழுந்து எந்திரிக்க வேண்டியதான்.
நீங்கள் இப்போ அகழி போகிறீங்களா? சரி. அகழி இங்கே அந்த போர்டை பார்த்துட்டாச்சும் வந்துடுவோன்னு பார்க்குறேன். இன்னும் 4 கிலோமீட்டர் தானே போட்டுருந்துச்சு. 4 கிலோமீட்டரு இங்கேருந்து. ஆ ஆ ஆ ஆமாம் 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 ஆமாம். அது கரெக்டாக எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் வந்து ரூட்டு நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகல, அதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஆ பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அடுத்த ரைடு. ஆ நான் வரும்போது கால் பண்ணுறேன். ஓகே. சரி. ஓகே. மணி எத்தனை கரெக்டா? 2. 1:45. ட்ரை பண்ணுறேன். போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வரமோ, மழை வரதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன். ஓகே ப்ரோ, பார்ப்போம். ஹாப்பி ரைட். ஆனால் வழுக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணுவான். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஹாப்பி ப்ரோ. ஹாப்பி ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. பாப்போம் நெக்ஸ்ட் ரைட் ட்ரை பண்ணுவோம். ஓகே ப்ரோ. மக்களே பார்த்தீங்கன்னா ஒமால வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடு தாங்க. இதுக்கப்புறம் ஆஃப் ரோடு தான் நினைக்கிறேன். ஆஃப் ரோடு தாங்க மக்களே. உமால வியூ பாயிண்ட் ஆஃப் ரோடு போயிட்டு இருக்கோம் மக்களே. வேற லெவலில் இருக்கு. வலிக்கிட்டு எங்கேயும் விழுந்துடாம இருந்தானா சரி. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வலிக்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மழை வராம இருந்துச்சுன்னா ஓகே தான் மக்களே, ஏறிடலாம் மக்களே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. Oh my god! அதுல எப்படி மக்களே போறது? இதுல ஏறுறது கஷ்டம் போல இருக்கு. ட்ரை பண்ணுவோம். இது எப்படி தாண்டுறதுன்னு தெரியலையே. லெவலில் இருக்கு. இது எப்படி தாண்டுறதுன்னு தெரியல. பார்ப்போம். இப்படியாச்சும் ட்ரை பண்ணிடுவோம். தள்ளியாச்சும் கொண்டு போயிடுறேன் பாருங்க. உட்காருங்க மக்களே. டேஞ்சர் டேஞ்சர். மாட்டிக்கிட்டேன் மக்களே.
மக்களே மாட்டிக்கிட்டோம் மக்களே. இதுக்கு மேலே போக முடியாது போல இருக்கு மக்களே. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிச்சு. உமால வியூ பாயிண்ட்ல போகிற வழியில் ஆஃப் ரோடில் மாட்டிக்கிட்ட மக்களே. அப்புறம் ஒரு அண்ணன் தான் அசோக்குன்னு ஆனை கட்டி பக்கத்தில் இருக்காங்களாம். அந்த அண்ணன் தான் இப்படியே எடுத்து விட்டாரு. இல்லை என்னால் இழுக்க விட முடியல. அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எப்படியும் உமால வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன் மக்களே. ஆஃப் ரோடு வேற லெவலில் இருக்குது மக்களே. ஸ்கூட்டியில் தான் வந்தால் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு மக்களே. பாருங்க அங்கே பாருங்க. ஐயோ ஐயோ, இதை எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியல. சரியான ஸ்லிப்பரியாக இருக்குது. நடுவிலே போயிடுவோம் மக்களே. வா ஒரு வழியா மெயின் ரோடு ரீச் பண்ணியாச்சு மக்களே. இதுப்பா இனிமேல் இந்த விஷப்பரிச்செல்லாம் செய்கிறதா இல்லை. மழை வேறு வந்துருச்சு. நான் ஃபோன் எடுத்து உள்ள வைக்கிறேன். உம்மால வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன் மக்களே. பாருங்க வேற லெவல் மக்களே. இப்போ எதில் வந்தேன்னு தெரில. இதில் நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? உமாலை இங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உமாலைக்கு வந்திருக்கோங்க. ஓ தப்பாக சொல்லிடாது. உமாலைங்கிறது ஒரு ஊருங்க. நான் வந்து தப்பாக பேசலை, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசலைங்க. இப்போ உமாலை ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் எழுதியிருக்கோம். இப்போ உமாலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டு போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் போனீங்கன்னா உமாலைங்க பார்த்துக்கோங்க. சரி நான் உமாலை ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். ஃபைனலி ரீச் உமாலை. மக்களே ஃபைனலி பார்த்தா உம்மால வியூ பாயிண்ட் போகலான்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா உம்மால டவுன் தான் ரீச் பண்ண முடிஞ்சு. உம்மால வியூ பாயிண்ட் போகலான்னு பார்த்தா அங்கே ஏதோ வியூ பாயிண்ட் பக்கத்தில் யானை இறங்கியிருக்கான். அதனால் லோக்கல்ஸ் பீப்புள்ஸ் தான் சொன்னாங்க, அங்கே போவேணா, ஒத்தையாக வேறு வந்திருக்கு தம்பி, போனீங்கன்னா மாட்டிக்குவே, அதனால் போவேணா, நீ ரிட்டன் கிளம்பிடு தம்பின்னாங்க. சரி அவங்கள பேச்சை மீறி போயிட்டுன்னு நான் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டேன் மக்களே. இப்போ அப்படியே நம்ம மன்னார்காடு போய் பாலக்காடு போய் அப்படியே கோயம்புத்தூர் போகிறதான் பிளானு. அடுத்த ஒரு ஸ்பாட்டில் அவங்கள பார்க்குறேன் மக்களே. அட்டப்பாடி வேற லெவலில் இருக்குது மக்களே. நம்ம எங்கே போனாலும் மழை வந்துடுங்க மக்களே. இது பாருங்கள் ஒவ்வொரு டேனிங் கொஞ்சம் ரொம்ப நேராவாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து தான் டேன் பண்ணணும். ரூட்டில் போகணும்னு நாங்கள் மழை வந்துருச்சுன்னா மரங்கள்லாம் விழுந்து விழுவோம். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ணியாச்சு. மரமாகுது மழையாகுது. இது பாருங்கள் ஒவ்வொரு டேர்னிங் பாருங்கள். டக்குன்னு சின்ன டைம் ஆகுது. நான் கேமரா ஃபோன் எடுத்து உள்ள வைக்கலான் இருக்கேன் மக்கள். மழை பெய்யுது. மரத்துக்கு நிற்கவே பயமாக இருக்குது மக்கள். மரம் விழுந்துருமோ சொன்ன மாதிரி. சரி நான் ஃபோனை உள்ளே வச்சுறேன் மக்களே. ப்ளாக் கொஞ்சம் லேட்டாக மழை இன்னொன்று ப்ளாக் பண்ணுறேன் மக்கள். மன்னார்காடு வழியா அப்படியே பாலக்காடு போய் கோயம்புத்தூர் போகலான்னு கிளம்பி வச்சுருக்கீங்களே. இந்த ரூட்டை மட்டும் பாருங்க, செமையா இருக்கு மக்களே. வேற லெவலில் இருக்கு மக்களே. வேற லெவல் ஃபன்னா இருக்கு மக்களே. ஃபுல்லா மழை பெஞ்சு அதிரப்பள்ளி ரோடு மாதிரி இருக்கு மக்களே. டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வேற லெவல் பாருங்க, செமையா இருக்கு. வைப் தான். முக்கால்வாசி நிறைய பேர் வராங்க மக்களே இந்த ரூட்ல. இந்த ரோட்டை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அப்படியே நீங்க வந்து கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி வழியாகவும் போகலாம். அது வந்து கம்மியா தான் வரும் உங்களுக்கு. 30-40 கிலோமீட்டர் கம்மியா வரும் உங்களுக்கு. ஆனா இந்த ரோடு வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் மக்களே. ஃபைனலி ரீச் த அட்டப்பாடி சம்பரா மக்களே. இதுதான் அந்த டேனிங். எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள். நம்ம ஒரு டேனை போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். மக்களே ஃபைனலி அட்டப்பாடி ட்ரிப்பை முடிச்சாச்சு மக்களே. இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா அப்பனூர் வியூ பாயிண்ட் ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் ஜல்லிப்பாரா வியூ பாயிண்ட் ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் உம்மால வியூ பாயிண்ட் போனோம், பார்க்க முடில. அதனால் உம்மால டவுன் போயிட்டு ரிட்டன் ஆகிட்டோம். ஏன்னா வியூ பாயிண்ட் வந்து மேலே யானை இறங்கியிருக்கு, அதனால் அலோடு இல்லைன்னாங்க. அதனால் லோக்கல் பீப்புள்ஸ் கேட்குற அட்வைஸை கேட்டு நான் ரிட்டன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அட்டப்பாடி சம்புரா பார்த்துட்டு இப்போ
மன்னார்காடுலேருந்து பாலக்காடு போய் கொச்சி ஹைவேஸ் ரீச் பண்ணி அப்படியே கோயம்புத்தூர் போகலான்னு பிளான் மக்களே. ரைடை நல்லபடியாக அமைச்சாச்சு மக்களே. எல்லா லொக்கேஷனோட கூகுள் மேப் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மக்களே, செக் பண்ணிக்கோங்க. என் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா ஹாடி மோட்டோ ஹப், யூடியூப் சேனல் ஐடி பார்த்தீங்கன்னா ஹாடி மோட்டோ ஹப் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் ரைடில் பார்ப்போம் மக்களே. பாய்.